Hello everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Science Chemical Reaction and Equations back exercise பார்க்க போறோம். The first question, which of the statements about the reaction below are incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து lead oxide plus carbon gives lead plus carbon dioxide அப்படின்னு இருக்கு. இதுல என்ன ஆகுதுன்னா lead oxide வந்து ரெடியூஸ் ஆகுது, லெட்டா வந்து ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி கார்பன் வந்து ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடா ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா இதுல நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா கார்பன் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட், தட் இஸ் சி வந்து CO2 மாறுது. அதே மாதிரி வந்து லெட் ஆக்சைடு, தட் இஸ் PbO is getting reduced to lead. அதான் வந்து ஈக்குவேஷன் படி கரெக்ட். பட் ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து lead is getting reduced வந்து இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு is getting oxidized, அதுவும் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் வந்து A and B. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A and B. இப்போ அடுத்த கொஸ்டின், இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா the above reaction is an example of அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்திருப்போம். இது வந்து அயன் ஆக்சைடு, இது என்ன ஆகுதுன்னா ஏஎல்லோட அலுமினியமோட ரியாக்ட் ஆகும்போது அலுமினியம் ஆக்சைடு அண்ட் அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இது மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு தெரியும், இப்போ இங்க வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கு, இங்க ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த மாதிரி வரும்போது நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது இப்போ இங்கேயும் வந்து ஒரு காம்பவுண்ட் வருது அப்படின்னா ரெண்டு காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகும்போது தட் இஸ் AB பிளஸ் CD அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வரும். ஆனா வந்து இங்க ஒரு காம்பவுண்ட் இருக்கு, ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ அப்போ வந்து இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து இஸ் an example of displacement reaction, option D. இப்போ அடுத்தது, what happens when dilute hydrochloric acid is added to iron fillings? Tick the correct answer. இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா அயனோட வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அயன் குளோரைடும் ஹைட்ரஜன் கேஸும் வந்து நம்மளுக்கு லிபரேட் ஆகுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஷன்ஸ்ல ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் அயன் குளோரைட் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு இருக்கு. வேற எதுவுமே நோ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் கிடையாது. அதே மாதிரி அயன் சால்ட் அண்ட் வாட்டர் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படியும் வராது. வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகாது, ஏன்னா வந்து வாட்டர் வந்து H2O, இங்க வந்து ஆக்சிஜன் இது எதுவுமே இல்லை, ஸோ வராது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இங்க அயனோ குளோரினோ ரியாக்ட் ஆகி அயன் குளோரைட் கிடைக்குது. அதே மாதிரி மிச்சம் இருக்கிறது என்னது H தான் இருக்கு, ஸோ H2. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வருது, ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் அயன் குளோரைட் ஆர் ப்ரொடியூஸ்டு. இதான் வந்து நம்மளோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் அயன் குளோரைட் ஆர் ப்ரொடியூஸ்ட். இதான் வந்து நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்தது, வாட் இஸ் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்? Why should chemical equation be balanced? இது என்ன கேக்குறாங்கன்னா what is a balanced chemical equation? Balanced chemical equationனா என்ன அப்படின்னா ஒரு chemical equationல இருக்கிற எலமெண்ட்ஸ், தட் இஸ் எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ், ஒரு எலமெண்டோட ஆட்டம்ஸும் ரெண்டு பக்கமும் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். A reaction which has equal number of atoms of all the elements on both sides of the chemical equation. The number of atoms elements வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டீங்கன்னா Fe, the third questionோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா Fe plus HCl gives FeCl2 plus H2 அப்படின்னா இப்போ இங்க எத்தனை வந்து அயன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கணும். அதே மாதிரி தான் இப்போ இங்க ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அதே நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரைட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து நம்ம பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரியாக்ஷன் which has equal number of atoms of all the elements, எல்லா எலமெண்ட்ஸ் ஈக்குவேஷன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரெண்டு பக்கமே வந்து ஈக்குவலா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்.
அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து எப்பவுமே பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம எழுதணும். ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எதுனா அது இம்பேலன்ஸ்டா இருக்கக்கூடாது. அது எப்பவுமே வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனா தான் இருக்கணும். ஏன்னா அதுல வந்து லாஸோ கெயினோ எந்த இதுலயுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்க அயன் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, அது அயன் குளோரைடா மாறும் போது அதுல வந்து லாஸோ கெயினோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஈக்குவலா சமமா இருக்கணும். அதனாலதான் வந்து நம்ம அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்றோம். இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர். இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்னா என்னன்னா, the mass வந்து can neither be created nor destroyed. அது வந்து அதை வந்து நம்ம குறைக்கவும் கூடாது, அதே மாதிரி அது ஏத்தியும் இருக்கக்கூடாது. ஈக்குவேஷன்ல வந்து எப்பவுமே வந்து சமமா இருக்கணும் ரெண்டு பக்கமும். LHS should be equal to RHS. அதனாலதான் வந்து நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்றோம். இப்போ 5th sum பார்க்க போறோம். Translate the following statements into chemical equations and then balance them. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை பேலன்ஸும் பண்ணணும். இப்போ வந்து ஹைட்ரஜன் கேஸ் கம்பைன்ஸ் வித் நைட்ரஜன் டு ஃபார்ம் அமோனியா. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட்ரஜன் கேஸ் கம்பைன்ஸ் வித் நைட்ரஜன் டு ஃபார்ம் அமோனியா. இப்போ வந்து நம்ம இதை எழுதிட்டோம். இந்த ஈக்குவேஷன் வந்து இப்போ பேலன்ஸ்டா இல்லை. ஏன்னா வந்து நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் எலமெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா LHSல வந்து 2 இருக்கு, ஆனால் இங்கே RHSல வந்து 1 and 4 இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்கு, இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து 3 இருக்கு, ஆனால் வந்து இங்கே வந்து 2 தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து 3 2s are 6. அப்போ வந்து ஹைட்ரஜன் எலமெண்ட் வந்து எத்தனை இருக்குன்னா 6 இருக்கு. ஸோ இங்க வந்து 3 போட்டு இப்போ 6. அப்போ இங்க என்ன பண்ணணும், இங்கேயும் வந்து நம்ம இன்டூ 2ஆல பண்ணணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஸோ இங்க 2 பண்றோம். இப்போ இங்க 2 போடும் போது இப்போ இங்க என்ன ஆயிடுது, நைட்ரஜன் வந்து 2 ஆட்டம்ஸ் ஆயிடுது, இங்கேயும் நைட்ரஜன் வந்து 2 ஆட்டம்ஸ் ஆயிடுது. அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து 3 into 2 6, இங்கேயும் 6 இருக்கு, இந்த பக்கமும் 6 இருக்கு. தட் இஸ் LHSலயும் 6 இருக்கு, RHSலயும் 6 இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இப்போ பி சம்ல வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் பர்ன்ஸ் இன் ஏர் டு கிவ் வாட்டர் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் பர்ன்ஸ் இன் ஏர் டு கிவ் வாட்டர் H2O and SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன், சல்ஃபைடு, அப்புறம் ஆக்சிஜன், இந்த 3 எலமெண்ட்டும் இருக்கு. இதுல LHS and RHS வந்து இதோட வேல்யூஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். இங்க பார்க்கும் போது ஹைட்ரஜன் வந்து இங்க 2 இருக்கு, இங்கேயும் வந்து 2 தான் இருக்கு. அதே மாதிரி சல்ஃபர் பார்க்கும் போது இங்க 1 இருக்கு, இங்கேயும் வந்து 1 தான் இருக்கு. ஆக்சிஜன் பார்க்கும்போது இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து 2 தான் இருக்கு, O2 மட்டும் தான் இருக்கு. ஆனா இங்க பார்க்கும்போது இங்க O2 இருக்கு, இங்க வந்து வெறும் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ மொத்தம் 3 இருக்கு, 3 ஆட்டம்ஸ் இருக்கு. தட் இஸ் 2 + 1 இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க 3 தான், தட் இஸ் ஆக்சிஜன் தான் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஆக்சிஜன் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். இப்போ இங்க 3 போடும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், 6 ஆயிடும் into 3. இப்போ இங்க 6 ஆயிடும், இங்க வந்து 3 தான் இருக்கும். அப்ப வந்து இங்க என்ன பண்ணணும், இங்க வந்து 2 போடணும். ஏன்னா இப்போ இங்க 2 இங்க என்ன இருக்கும், இங்க வந்து ஏற்கனவே O2 இருக்கு, இங்க ஒரு 2 போடும் போது இங்க ஒரு 2 வந்துடும். அப்ப 2 + 2 4 ஆயிடும். ஆனாலும் நம்மளுக்கு வந்து 6 ஆட்டம்ஸ் வந்து தேவை ஆக்சிஜனுக்கு. ஸோ திருப்பியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க SO2 இருக்குல்ல, இது பக்கத்துல நம்ம 2 போட போறோம். அப்போ 2 போடும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், இங்க 2 × 2 4 ஆட்டம்ஸ் ஆயிடும். இங்க வந்து ஏற்கனவே வந்து 2 இருக்கு. ஸோ 4 + 2 வந்து 6 ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்கு. தட் இஸ் RHSல வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்கு. 2 + 1, இதுல வந்து O2 இருக்கு, இங்க வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது ஈவன் நம்பரா மாத்துறோம். ஏன்னா இங்க 6 இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து இங்க 1 வந்து இங்க 2 ஆக்க போறோம். ஸோ இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு இங்க 2 ஆட்டம்ஸ் ஆயிடுது, இங்க வந்து 2 ஆட்டம்ஸ் ஏற்கனவே இருக்கு. ஸோ மொத்தம் 4 ஆட்டம்ஸா இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. இப்போ திருப்பியும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏன்னா இங்க 6 ஆட்டம்ஸ் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. ஸோ RHSல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பக்கம் தட் இஸ் SO2க்கு வந்து நம்ம 2
ஆட் பண்ணும் போது இங்க 2 into 2 4 ஆயிடும். ஸோ நம்மளுக்கு மொத்தமா வந்து 6 ஆட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடுது. இப்போ இங்க பார்க்கும்போது இங்க எஸ்ஸோட வேல்யூ 2 ஆயிடுது. ஸோ இன்டூ 2, ஸோ 2ஆ இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து 1 தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்க 2 போட்டுடணும். இப்போ 2 போடும் போது இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 2 இருக்கு, 2 ஆட்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லயும் 2 ஆட்டம்ஸ் இருக்கு. இப்போ அடுத்தது பார்க்கும் போது இப்போ ஹைட்ரஜன் பார்த்தா ஆனா இங்க வந்து 4 இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் 4 வந்துடுச்சு. ஸோ ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டா ஆயிடுச்சு. கடைசியா வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படின்னா எல்லா ஆட்டம்ஸுமே சேமா இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இங்கே வந்து இன்டூ 2 4, இங்கேயும் இன்டூ 2 4. ஃபர்ஸ்ட் வந்து எதுல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வந்து அப்படியே வந்து நம்ம பார்த்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே போனோம்னா நம்மளுக்கு ஈஸியா வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ அடுத்தது பேரியம் குளோரைட் ரியாக்ட்ஸ் வித் அலுமினியம் சல்ஃபேட். பேரியம் குளோரைட் ரியாக்ட்ஸ் வித் அலுமினியம் சல்ஃபேட் டு கிவ் அலுமினியம் குளோரைட். தட் இஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ABCDனா அலுமினியம் குளோரைட் தட் இஸ் AD plus CB. அதுதான் வந்து நம்ம எழுதியிருக்கோம். 2 காம்பவுண்ட் இருந்ததுன்னா ஈஸியா வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுதிடலாம். ரியாக்டன் பக்கம் எழுதிட்டோம்னா ப்ராடக்ட் சைடு வந்து ஈஸியா எழுதிடலாம். இப்போ இங்க என்ன வரும்னா AD plus BC வரும். AD என்னது பேரியம் சல்ஃபேட் அலுமினியம் குளோரைடு. இப்படிதான் வந்து இங்க ப்ராடக்ட் சைடு வந்து ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் வந்து 2 பக்கத்துலயும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து எழுதணும். எழுதிட்ட பிறகு இப்போ நம்ம எழுதி வச்சிருக்கோம் 2 பக்கமும் எலிமெண்ட்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கோம் LHS and RHS. இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். நான் வந்து ஈக்குவேஷன் வந்து இங்க போட்டு எழுதிக்கிறேன். இப்போ இதுல பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இப்போ பேரியம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் 1 தான் இருக்கு. குளோரின் பார்க்கும் போது இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. இதுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது ஆக்சிஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் ஜாஸ்தியா இருக்கு. தட் இஸ் 4 3 12 ஆட்டம்ஸ் இருக்கு. இங்க வந்து 4 தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். தட் இஸ் இந்த பக்கம் 3ஆல மல்டிப்ளை பண்ணி இதை வந்து 12 ஆக்க போறோம். இப்போ 3ஆல மல்டிப்ளை பண்ணி 12 ஆக்கும் போது நம்மளுக்கு இங்க என்ன ஆயிடுது, ஆக்சிஜன் வந்து ஈக்குவல் ஆயிடுது. ஆனா வந்து எஸ்ஸோட வேல்யூ இங்க வந்து 3s இருக்கு, இந்த பக்கமும் இங்க 1 இருக்கும். இன்டூ 3 பண்ணி நம்மளுக்கு 3 ஆன்சர் வரும். இப்போ இங்க வந்து எஸ்ஸோட வேல்யூ 3 இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து எஸ்ஸோட வேல்யூ வந்து 3 தான். ஸோ 2 பக்கமும் 3 ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆனா இப்போ பேரியம்க்கு மட்டும் 3 இல்லை. இங்க வந்து வெறும் பேரியம் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு. இங்க வந்து 3 ஆட்டம் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கேயும் வந்து 3 போட்டு போறோம். இப்போ இங்க 3 போடும் போது பேரியம்க்கு வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. இங்கேயும் 3 ஆட்டம்ஸ் பேரியம் இருக்கு, இங்கேயும் 3 ஆட்டம்ஸ் பேரியம் இருக்கு. ஸோ இன்டூ 3, இதுவும் இன்டூ 3. ஆக்சுவலி இது மாதிரி போட்டுட்டு இது மாதிரி எழுதிட்டு போட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். பட் ஆனா அப்படியே ஈக்குவேஷனை வச்சவே நம்ம அப்படியே மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க பார்க்கும் போது குளோரின் Cl2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ அப்போ மொத்தம் 6 இருக்கு. இங்க வந்து 2 தான் இருக்கு. அதே மாதிரி இங்க பார்க்கும் போது இங்க 3 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்க 2 போட்டுக்கிட்டோம்னா Alோட அலுமினியமோட வேல்யூ 2, ஏற்கனவே இங்க 1 தான் இருக்கு. ஸோ அலுமினியமோட வேல்யூ 2 ஈக்குவல் ஆயிடுச்சு. அதே மாதிரி 3 2s are 6. குளோரினோட வேல்யூவும் ஈக்குவல் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எதுல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு, தட் இஸ் ஆக்சிஜன்ல 12 இதான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஆக்சிஜன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை வச்சு ஆரம்பிச்சோம்னா அப்படியே நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ இங்க நான் என்ன பண்ணேன், இங்க 12 இருக்கு, தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 12 இருக்கு ஆக்சிஜன் ஆட்டம். அதனால நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஈக்குவல் பண்ணேன். அதை ஈக்குவல் பண்ணும் போது எனக்கு சல்ஃபரும் பேரியமும் மாறுச்சு. அதனால
அதுக்கேற்ற மாதிரி நான் திருப்பியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் ஈக்குவல் பண்ணேன். அதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிடும். அதனால் ஒரு வாட்டியும் நம்ம செக் பண்ணிவிட்டு சேமாக இருக்கா, பேலன்ஸ் ஆயிருக்கா ஈக்குவேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிங்க. இப்போ அடுத்தது, இப்போ டி சம்மில் potassium metal reacts with water to give potassium hydroxide and hydrogen gas. இது வந்து K plus H2O gives KOH plus H2. இப்போ இங்கே பார்க்கும் போது பொட்டாசியம் 1 இருக்கு, ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 and 3 இருக்கு. தட் இஸ் ஒன்றுத்துல வந்து 1 இருக்கு, இன்னொருத்துல 2 ஆட்டம்ஸ் இருக்கு. அதனால தான் நான் 2 plus 1ன்னு போட்டிருக்கேன். ஆக்சிஜனுக்கு இங்கேயும் 1 இங்கேயும் 1 இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே வந்து 1 தான் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போறேன், இங்கே 2 போட்டு அதை ஈவனாக ஆக்க போறேன். அப்போ இங்கே என்ன ஆகிடும், இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆகிடும், இங்கேயும் 2 இருக்கும். தட் இஸ் இங்கே 4 வந்துடும். 3லேருந்து 4 ஆகிடும், 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆகிடும். இப்போ இங்கே வந்து 2 தான் இருக்கு. அப்போ இது ஈஸியாக நம்ம 2 into 2 போட்டு 4 ஆக்கிடலாம். into 2 பண்ணாவே போதும், 4 ஆகிடும். இப்போ நம்மளோட ஆக்சிஜன் வந்து மாறுது, ஆக்சிஜனோட ஆட்டம் 2 ஆகுது. ஸோ into 2 போட்டு 2. அப்போ இங்கே எப்படி 2-ஆக மாற்றுறதுனா, இங்கே ஏற்கனவே நம்ம KOHக்கு 2 போட்டிருக்கோம். ஸோ அந்த 2வும் சேர்ந்து இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு 2 வருது. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், நம்ம வந்து கிளியராக பார்த்து பண்ணும் போது நம்மளுக்கு வந்து புரியும். இப்போது இங்கே நான் திருப்பி அதை ஒரு வாட்டி சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ மொத்தம் 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஆனால் இங்கே 2 தான் இருக்கு. ஹைட்ரஜன் தான் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கு, 3, மற்றது எல்லாமே கம்மியாக தான் இருக்கு. ஸோ நம்ம 3லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். தட் இஸ் எது வந்து ஜாஸ்தியாக இருக்கோ, எந்த ஆட்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த எலமெண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா, இங்கே வந்து ஆட்ல இருக்கு, தட் இஸ் 1 இருக்கு. ஸோ நான் இதை வந்து 2 ஆக்க போறேன். அப்போதான் வந்து ஏன்னா இங்கே ஈவன்ல இருக்கவே இங்கே வந்து நம்ம 1 போட முடியாது. 1 போட்டாலும் 1 into 2 ஆட்டம்ஸ் தான் வரும். அதே மாதிரி இங்கே அப்போ அடுத்தது என்ன பண்ண முடியும், இங்கே 2 தான் நான் கொண்டு வர முடியும். அப்போ 2 கொண்டு வரும்போது இங்கே 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸாக இருக்கும். அப்போ நான் அதை 4 ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இங்கே 2 போட்டுடணும். இங்கே 2 போட்டோன்னா இங்கே என்ன ஆகிடும், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம், மொத்தம் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆயிடுது. இப்போ இங்கே 2 இருக்கவே இங்கே ஆக்சிஜனுக்கும் 2 ஆட்டம்ஸ் இருக்கும், இங்கே 2 இருக்கவே இங்கே ஆக்சிஜனுக்கும் 2 ஆட்டம்ஸ் ஆகிடும். அப்போது கேக்கு வந்து 2 வரணும், ஆனால் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ நான் கே பக்கத்தில் 2 போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்படி தான் சால்வ் பண்ணணும். அது சின்ன ஈக்குவேஷனாக இருக்கும் போது ஈஸியாக புரியும். இப்போ பிகர் ஈக்குவேஷனுக்கு போகும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டேபிள் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ